நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியோர்களே, 26 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆய்வு நடைபெற்றது. அந்த ஆய்வை நடத்தியவர் அமெரிக்காவை சார்ந்தவர். அந்த ஆய்வை நடத்தியவரின் பெயர் மைக்கேல் ஹார்ட். அந்த மைக்கேல் ஹார்ட் எதற்காக ஆய்வு செய்தார், என்ன ஆய்வு செய்தார் என்றால், நண்பர்களே, உலகத்தில் தலைச்சிறந்தவர்கள், தன்னலம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள், பிறருடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக வாழ்ந்தவர்கள், அறத்தின்படி வாழ்ந்தவர்கள், நெறிப்படுத்துவதற்காக வாழ்ந்தவர்கள் உலகத்தில் யார்? அவருடைய ஆய்வின் வழியாக அவர் தயார் செய்தார். தயார் செய்தவரின் பெயர் மைக்கேல் ஹார்ட். உலகம் முழுவதும் அவருடைய ஆய்வு தொடர்ந்தது. நண்பர்களே, அப்படி தயார் செய்த பின்பு, ஆய்வு முடிந்த பின்பு அவருடைய பட்டியலை வெளியிட்டார். ஆகச்சிறந்த தலைவன் என்று முதலாவதாக அவர் பட்டியல் யாரை வைத்திருக்கிறார் என்றால், அந்த பட்டியலில் நபிகள் நாயகம் என்று வைத்திருக்கிறார். பகுத்தறிவோடு வாழ்ந்த ஒரு தலைவர் தந்தை பெரியார். அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தை மாற்றிய தலைவர்கள் 4 பேர். எதன் அடிப்படையில் இந்த உலகத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்றால், அறிவின் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில், சுயநலம் இல்லாமல், தனக்கென வாழாமல், மிக முக்கியமாக உள்ளத்திலேயே, உள்ளத்துக்குள் இருட்டு இல்லாமல், உள்ளத்துக்குள்ளே இருட்டு இல்லாமல் பிறரையும் வாழ வைத்து தானும் வாழ்ந்த மனிதர்கள் 4 பேர் என்று பட்டியலிடுகிறார். அதிலே முதலாவதாக தந்தை பெரியார் சொல்லக்கூடிய தலைவர் புத்தன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக சொல்லக்கூடிய தலைவர் இயேசு என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக சொல்லக்கூடிய தலைவர் நபிகள் நாயகம் என்று சொல்லுகிறார். தந்தை பெரியார் சொல்லுகிறார். நான்காவதாக தலைவர் யாரை குறிப்பிடுகிறார் என்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் என்று குறிப்பிடுகிறார். இந்த உலகம் முழுவதும் மக்களுக்காக தொண்டு செய்தவர்கள், தனக்காக வாழாமல் மக்களுக்காக தொண்டு செய்தவர்கள் என்று இந்த 4 பேரையும் குறிப்பிடுகிறார். தமிழ்நாட்டை சார்ந்த தந்தை பெரியார் குறிப்பிடுகிறார். இந்த சமூக நல்லிணக்கத்தை எப்படி நான் புரிந்து கொள்கிறேன் என்றால், நண்பர்களே, ஸ்பென்சர் வெல்ஸ் என்கிற ஒருவன், அவனும் ஆய்வு செய்தார். என்ன ஆய்வு? உலகம் முழுவதும் மைக்கேல் ஹார்ட்டை போல அவனும் ஆய்வு செய்தார். என்ன ஆய்வு? ரத்த மாதிரியை எடுத்து ஆய்வு செய்தார். ரத்த மாதிரியை எடுத்து ஆய்வு செய்தார் ஸ்பென்சர் வெல்ஸ். உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய விருமாண்டியை ஆய்வு செய்து கொண்டார். இங்கே நம்மூரில் இருக்கக்கூடிய அபுதாபியினுடைய ரத்த மாதிரி எடுத்துக்கொண்டார். இப்படி இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் அவனுடைய ஆய்வு நீண்ட நெடிய அளவிற்கு தொடர்ந்தது. அந்த ஆய்வை ஒரு புத்தகமாக எழுதினான், The Journey of Man. அதிலே ஸ்பென்சர் வெல்ஸ் எப்படி குறிப்பிடுகிறார் தெரியுமா? ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய மனிதனுடைய டிஎன்ஏவும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மனிதனுடைய டிஎன்ஏவும், இங்க இருக்கக்கூடிய விருமாண்டியினுடைய டிஎன்ஏவும், அபுதாபி தம்பி ஃபாரூக்குடைய டிஎன்ஏவும், என்னுடைய டிஎன்ஏவும் கடந்த 60,000 ஆண்டு காலமாக ஒன்றாக இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறான். இதுதான் சமூக நல்லிணக்கம் என்று நான் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. டிஎன்ஏ ஒன்று, உருவத்தால் வேறுபட்டிருக்கிறோம். ரத்தம் ஒன்று, உருவத்தால் வேறுபட்டிருக்கிறோம். நண்பர்களே, சமூக நல்லிணக்கத்திற்கு மிகப்பெரிய சாட்சியாக தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். நண்பர்களே, இப்படியான ஒரு சமூக நல்லிணக்கம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் தேவைப்படுகிறது. நான் ரமலான் நோன்பை எப்படி புரிந்து கொள்கிறேன் என்பதை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் முழுவதும் 75 கோடி பேர், இந்தியாவில் மட்டும் 30 கோடி பேர் பசியோடு, உணவு இல்லாமல், சரிவிகித உணவு இல்லாமல் வாழக்கூடிய இந்த தேசத்தில் எல்லா மனிதர்களும், மிக குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்கள், அடுத்தவருடைய பசி எப்படி இருக்கும், அடுத்தவருடைய உணவில்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும்
என்று நோன்பு வைத்து இறைவனை பெறுவதற்காக நோன்பு வைத்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய பசியை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே. 75 கோடி மக்களுடைய பசி எப்படி இருக்கும்? இறைவனை பெறுவதற்காக இஸ்லாமிய சகோதரர்கள் நோன்பு வைத்து தெரிந்து கொள்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இன்னொன்று, உலகம் முழுவதும் 24 மணி நேரம், ஏனெனில் ஒவ்வொரு நாட்டிலும் நேரம் வேறுபடும், டைம் மணி மாறுபடும். இங்க இருக்கக்கூடிய காலை 6 மணி என்பது அமெரிக்காவில் வேறு, இங்கிலாந்தில் வேறு, ஈரானில் வேறு, சவுதி அரேபியாவில் வேறு, நேரம் மாறுபடுகிறது. எனவே உலகம் முழுவதும் 24 மணி நேரமும் பாங்கோலி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சமயமாக எந்த சமயம் இருக்கிறது என்றால், இன்னைக்கு சமயங்களை ஆய்வு செய்தவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாம் தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த ரமலான் மாதம் ஒவ்வொரு ஆண்டும் 12 நாட்களுக்கு முன்பாகவே வந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று நான் யோசிக்கிறேன். சமயம் சொல்லக்கூடிய இலக்கணம் வேறாக இருக்கலாம். ஏன் 12 நாட்கள் தள்ளி முன்பாகவே வந்து கொண்டிருக்கிறது என்று நான் யோசிக்கின்ற பொழுது, எல்லா மாதங்களிலும் குளிர்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, எல்லா மாதங்களிலும் தான் நோன்பு எடுத்து இறைவனை பெறக்கூடிய இந்த ரமலான் நோன்பு என்பது இறைவனை பெறக்கூடிய ஒரு சூழலாக இருந்தாலும், எல்லா மாதங்களிலும் நோன்பு வைத்து உலக மக்களுடைய பசியை தெரிந்து கொண்டு பசியை போக்கக்கூடிய ஒரு காலமாக நான் இதனை புரிந்து கொள்கிறேன். நபிகள் நாயகம் சொன்னதாக நான் படித்திருக்கிறேன். எப்படி என்றால், தான் உண்ணக்கூடிய உணவை தன் வீட்டில் வேலை பார்க்கக்கூடியவர், தன்னோடு பழகக்கூடிய ஏழையாக இருந்தாலும் அந்த ஏழைகளுக்கும் தான் உண்ணக்கூடிய உணவை தர வேண்டும் என்று சொன்னவர். தான் உடுத்திருக்கக்கூடிய உடையை ஏழையாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, தன் வீட்டில் வேலை பார்க்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, தான் உடுத்தக்கூடிய உடையை, தான் உண்ணக்கூடிய உணவை பிறருக்கும் கொடுத்து வாழ வேண்டும் என்று சொன்னவர் நபிகள் நாயகம்.